நான் ஒரு சின்ன கம்பெனி தான் வச்சுருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாக்க நான் முட்டாள். நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருந்தேன். சாருக்கு தான் கால் பண்ணியிருந்தேன். சார் எப்போ சார் என் கிளாஸு நாங்கள் கற்றுக்கிடலான்னு இருக்கோம், என்னென்ன எடுக்கிறாங்கன்னு. நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன கேட்டிங்களோ மொத்தமே அங்கே இருக்குது அப்படின்னாங்க. மோஸ்ட்லி நிறைய கிளாஸஸ் போவோம் வருவோம் அப்படின்றது இல்லாமல் செலக்டடாக ஒரு 2-3 தான் நான் போவேன். அது என்னோட ஜாக்பாட்டாக தெரியல, கடவுளுடைய அருள். சார் சொன்ன மாதிரி காலையில் நான் வரும்போது அவர் எனக்கு சொன்னாரா இல்லை யாரும் சொன்னார் தெரியாது. நான் வரும்போது நான் ப்ரே பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க. 4:30 மணிக்கு நான் ப்ரே பண்ணும்போது நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து 10 நிமிஷம் ஐயோ விட்டுட்டுமே ஃபஸ்ட்டு சீன் விட்டுமே படத்தில் படமே புரியாது அந்த மாதிரி கதையில் வந்தோடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஏஐயில் வந்து நிறைய நமக்கு மனித சக்திக்கு மீறி நம்மளுடைய சக்தியும் மீறி அது ஒரு வேலை செய்யுது அப்படின்றது வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டேன். என்னோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் அட்வர்டைஸிங் ஏஜென்சி. நான் வந்து என்னோடய வயசு சின்னது தான். பட் நான் வந்து ஒரு 15 மேஜர் கம்பெனிக்கு நான் வேலை செய்கிறேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் போஸ்டர்ஸு, சின்ன சின்ன வீடியோஸு, அனிமேஷனு அந்த மாதிரி கஷ்டப்படுற விஷயத்த இப்படின்ற நேரத்தில் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருந்தது. சில கிளாஸ்லாம் போகும்போது டவுட்ஸ் கேட்காம கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்டா வந்த மூணு கடுப்பாயிரும், டேஸ்ட் ஆயிரும். பட் அது வந்து அவர் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து கிளியர் பண்ணுறாரு. 2 3வது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோவில் வந்து பென் டூலில் என்ன வச்சு யாருமே முடியாது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுங்க, யார் வேணால் எங்கிட்ட பந்தயம் கட்ட கடற்கடன்னு கட் பண்ணிட்டு அந்த ஃபெதர்லாம் எடுத்துருவேன். ஸோ எனக்கும் மீறி ஒரு செகண்ட்ல இப்படி எடுத்துருச்சு. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுன்றது வேஸ்ட்டு. ஸோ எனக்கு மீறி ஒரு அப்பாற்பட்ட விஷயம் இருக்குனாக்கா அது நுண்ணறிவு. அதை நம்ம கற்றுக்கிட்டோம். இத்தனை வெரைட்டி இருக்கா. எல்லாருக்கும் என்னென்னா ChatGPT, Gemini இது மட்டும் தான் தெரியும். ஸோ இதை தாண்டி எவ்வளோ இருக்குது. ஆடியோவுக்கு வந்து டப்பிங் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதே போல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனால் இது எல்லாமே சாஃப்ட்வேர் கிடையாது. சாஃப்ட்வேர் வந்து ஒன்லி அடோப் மட்டும்தான். அது சின்ன சின்ன ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு நேரத்தில் ஃபோட்டோஷாப் வந்து ஃபோட்டோக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே இல்லஸ்ட்ரேட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அவர்கிட்ட என்னோடய குவாலிட்டி எல்லாம் காமிச்சுன்னே நல்லா இருக்கு தம்பி, குறவுல பண்ணிங்களான்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்க வாசி இன்னைக்கு நான் அவர்கிட்ட டீ குடிக்கும் போது கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன். சார் இது சொல்லிவிடுங்க, இது சொல்லிவிடுங்க 2 எப்படி போட சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது நம்ம கேட்க தப்பு இல்லை. ஸோ அதை நான் கேட்கும் போது முகம் சொல்லிக்காமல் அவர் எனக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி டைம் வந்து எப்போவுமே அவர் சொல்கிற மாதிரி டைம் ஆகிடுச்சு, நீங்கள் டீ சாப்பிட போகிறீங்களா, தூக்கம் வர அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு எப்படி காலையில் வந்தோமோ சாயந்தரம் ஆனதே எங்களுக்கு தெரியல. ஸோ அந்தளவு வந்து கிளாஸ் வந்து அந்தளவு ஒரு எஃபர்ட் போட்டு எல்லாருடைய குரலுக்கும் எல்லாருடைய பதிலுக்கும் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாச்சு தெரியாது. எனக்கு கண்டிப்பாக நான் இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனாலும் நிம்மதியாக போவேன் நான். ஏன்னா கற்றுக்கிட்டேன். ஒரு வருஷத்துக்கு நான் பேக்கப் எடுத்துக்கிட்டேன். இவர்கிட்ட இருந்தால் 1 வருஷத்துக்கு நான் பேக்கப் எடுத்துட்டேன். அவர்கிட்ட நான் இப்போ கேட்டிருக்கேன், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா சார்? காலைல 5 மணிக்கு கூட எடுக்கிறேன். எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு சங்கோஜமான ஒரு விஷயம் தாங்க. நம்ம போகிற இடத்துல ஏதாவது சொல்லுவாங்களோ, தப்பாக நினச்சிவாங்களோ, நான் அதை பற்றி கவலையே படலை. நான் உட்காந்து அடிக்கடி அதை கேள்வி கேட்டிருந்தேன். மற்றவங்க கேட்கறது தயங்கினா கூட நான் கேட்ட பதிலாம் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஜெகதீஷன் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய இன்புட்ஸுக்கு. இங்கே வரும்போது ஒரு செமினார் கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு ஃபீல். பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம கிளாஸ் போனாலும் கிளாஸ் வரவங்க அவங்க ஒரு சிலபஸோட தான் வருவாங்க. அவங்க அதை நோக்கி மட்டும்தான் போவாங்க. பட் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கூட அவங்க சிலபஸில் போகுது. அவங்க ஆன்சர் பண்ணாங்களே தவிர அவங்க எடுத்துட்டு வந்த எந்த ஒரு டிஃபால்ட்டான விஷயத்தையும் இங்கே வந்து அவங்க இது பண்ணாங்க. இப்போ சார் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னா நம்ம தெரிஞ்சதை நமக்கு தெரிஞ்சதை நம்ம கேட்டோம். ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்களுடைய இது வந்து இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. எல்லாமே அங்கே என்ன வேணும், யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. Thank you so much, brothers.